Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். ஒன்றாவது டிப் நம்மளுக்கு எப்போவுமே எண்ணெய் கடாயை கழுவும் போது நம்மளோட பேசன் அப்படியே எண்ணெயாக போயிடும். அதையும் நம்ம வாஷ் பண்ணணும். அது நம்மளுக்கு இல்லாத ஒரு பட்சத்துக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எதுவும் எண்ணெய் பொரிச்ச இது மீன் பொரிச்சது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசனுக்கு வச்சு கொஞ்சமாக சோப்பாயில் விடுங்க. சோப்பாயில் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவுவோம். நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்குது. சிங்கியம் பாருங்கள், அப்படியே வெள்ளையாகத்தான் இருக்குது. பாருங்கள், நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே ஒட்டாது. அதுக்கு நம்ம இப்படி சோப்பாயில் போட்டு நம்ம என்ன கழுவுறோமோ எண்ணெய் பாத்திரத்தில் அப்படியே சோப்பாயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா நம்மளுக்கு கழுவுறது ஈஸி. நம்மளோட பேசனும் நம்மளுக்கு எந்த ஒரு பிசுபிசுப்பும் இருக்காது. இப்போ தேய்ச்சிட்டு என்ன செய்யுங்க, பஞ்சில் கொஞ்சமாக சோப்பு வச்சு தேய்ங்க. இதை நான் முத ஊற்றுன லிக்யூட்டோட சோப் ஆயில், பீங்கான் கழுகுற சோப் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். இது இரும்பு கடாய் தான். நம்ம சப்பாத்திலாம் செய்வோம்ல, அந்த கடாய் தான். இதை பாருங்கள், நம்மளுக்கு தோசைக்கல்லும் பளிச்சுன்னு போயிடுச்சு. நம்மளோட பேசன்லேயும் பாருங்கள், ஒரு எண்ணெய் பிசுனா கூட இருக்காது. அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க நம்ம 2வது டிப் பார்ப்போம். நம்ம தேங்காய் பூ இயற்கையாக ஐஸ் பெட்டியில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃப்ரீசரில் வச்சுருப்போம். அது கட்டியாக இருக்கும். நம்மளுக்கு உடனே எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம், ஐஸ் பெட்டியில் நம்ம ஜில்லரில் வச்சா கட்டியாக போகாது அப்படின்னு. கட்டியாக போகலைன்னாலும் ஜில்லாப்பு இருந்து நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் கிடைக்காது. அதுக்கு தான் இந்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலம் 2 மாதம் 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு தேங்காய் பூ ஃப்ரிசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றுங்க. உங்கள் தேங்காய் பூ தக்கன ஊற்றுங்க. ஊற்றி மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு 2-3 சுற்றுங்க. அதில் உங்களுக்கு திக்கான பால் வந்துடும். நான் இந்த தேங்காய் பூ திருவி ஃப்ரிசர் உள்ளுக்கு வச்சா 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் முடிய போகுது. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட வடிகட்டி நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நம்ம சுடுதண்ணி ஊற்றினா அப்படி ஒரு திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம அப்பத்துக்கு வட்டலப்பம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி திக்னஸ் பால் ஈஸியாக பால் எடுத்துகிட்டேன். இப்போ 2ஆம் தர பாலுக்கு அதே மாதிரி அந்த தேங்காய் பூ போடுங்க. போட்டு சுடுதண்ணி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பொருள் போடணும். கொஞ்சமாக உப்புக்கல் போடுங்க. உப்புக்கல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாலும் நல்லா வெளியாக்கி விட்டுரும். இப்போ நம்ம 2ஆவது தரம் பாலையும் நம்ம எடுத்து வடிகட்டி காட்டுறோம். பாருங்கள், வடிகட்டியாச்சு. பாருங்கள், 1ஆம் தர பாலும் 2ஆம் தர பாலும். 1ஆம் தர பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? வட்டலப்பத்துக்கெலாம் இந்த மாதிரி திக்காக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான் இது. 2ஆவது தர பால், அதுவும் திக்காக தான் இருக்கும். நம்ம எடுத்ததே கொஞ்சோன்னு தேங்காய் பூ தான். அதில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான தேங்காய் பால் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த சக்கையெல்லாம் கண்டுக்கு போட்டுருங்க. இப்போ வாங்க 3ஆவது டிப் பார்ப்போம். நம்ம சட்டி வறுவல் பிரட்டல் எதுவும் செஞ்சோம்னா நம்ம சட்டியில் அப்படியே ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், சோப் ஆயில் கொஞ்சமாக லிக்விட் ஆயில் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் கம்பி புருசை வச்சு நல்லா தேய்ங்க. உடனே கூட தேய்க்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஊறி தேய்ச்சா நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை. லேசாக தேய்ச்சாலே நம்மளுக்கு போதும். நல்லா பளிச்சுன்னு சட்டியும் வந்துடும். அதேமாதிரி நம்ம பேசன்லேயும் எந்த ஒரு எண்ணெய் பிசுவும் இருக்காது. கம்பி புருசை வச்சு முதல்ல தேய்ச்சிட்டு கழுவிட்டு ஊற்றிட்டு என்ன செய்யுங்க, பஞ்சு வச்சு லைட்டாக தேய்ச்சிருங்க சட்டியை. பஞ்சும் கொஞ்சமாக சோப்பு ஆயில் ஊற்றி தேய்ச்சிருங்க. அவ்வளோதான், சட்டி பளிச்சுன்னு பறிச்சு. இப்போ பேசனையும் பாருங்கள், ஒரு எண்ணெய் பிசுன்னு கூட இருக்காது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்டியும் க்ளீன் ஆயிரும். அதே நேரத்தில் பேசனும் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம 4ஆவது டிப் பார்ப்போம். எண்ணெயை சூடு பண்ணிக்கிறங்க மீன் பொரிக்கிறதுக்கு. இது பழைய சட்டி. அதில் கொஞ்சமாக 2 கல் உப்பு கல் போடுங்க. கல் உப்பு போட்டு மீனையோ கோழியவோ உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை போடுங்க. போட்டு பொரிச்சிடலாம். நல்லா நான்ஸ்டிக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சட்டி ஒட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சட்டி ஒட்டாது. இது பழங்காலத்து சட்டி ஃப்ரெண்ட்ஸ். 34 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சட்டி. நான் இங்கே வந்த புதுசில் வாங்கினது. பார்த்திங்களா, நம்மளுக்கு அழகாக பொரிஞ்சிரும். முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், மறுதடவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எதுவுமே உங்களுக்கு ஒட்டாது. நீங்கள் தைரியமாக செய்யலாம். இது நான் ரொம்ப வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா, நம்மளுக்கு அருமையாக புரிஞ்சிருச்சு. நம்ம ஈய கடாயிலையும் இல்லை இரும்பு கடாயிலையும் நம்ம வச்சு அருமையாக பொரிக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 5,
லெமன் கிராஸ் எலுமிச்சம்புல் இருக்குல்ல, அதோட தூறு, அந்த தண்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம் சமையலுக்கு. இந்த தூரை மட்டும் இருந்தாலே நம்ம வந்து செடி வளர்க்கலாம். இதுவும் அப்படி தான், கீழே வந்து பாருங்கள் லைட்டாக இருக்குது அந்த காம்பு, அதையும் அப்படியே லைட்டாக வெட்டிடுங்க. நம்ம தண்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த தூரை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் தூக்கிலாம் போடாதீங்க. இதை லைட்டாக தண்ணிக்குள்ளே ஊற வைங்க, உங்களுக்கு நல்லா குருத்து வந்துடும். இந்த மாதிரி 3 நாள்லேயே இந்த குருத்து வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். 1 வாரம் ஆயிடுச்சுன்னா நல்லா நிறையா குருத்து வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ஜாடியிலையோ இல்லைண்டா மண்ணிலையோ நம்ம வந்து பயிரிடலாம். கண்டிப்பாக இந்த லெமன் கிராஸ் வந்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பயிரிடுங்க. நான் ஏற்கனவே லெமன் கிராஸை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 வாரத்தில் நமக்கு நிறையா குருத்து வந்துருச்சு. நீ நம்ம வந்து நட்டுறலாம். இது வந்து நம்ம வந்து கோழி பொரிச்சு மீன் பொரிச்ச நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு எண்ணெய், கருப்பு கலராக போயிடும் அந்த எண்ணெய். இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, அது நல்லதும் இல்லை. இதை நீங்கள் என்ன செய்யணும், தூக்கி போடாமல் இனிமேல் செடிகளுக்கு, அதாவது பழங்கள் ஃப்ரூட் செடியெல்லாம் இருக்குல்ல, கொய்யா மரம், பலா மரம், வாழை மரம், பப்பாளி, மாங்காய் எல்லாத்துக்குமே நீங்கள் தூரை வந்து நல்லா லைட்டாக கொத்தி விட்டுட்டு சுற்றி ஊற்றி விடுங்க. ஒரு 200 மில்லி 300 மில்லி உங்கள் செடிக்கு தக்கன ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்ணு முன்னுக்கே நீங்கள் பார்க்கலாம். அதை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தற்சமயத்துக்கு ஒரு மரத்துக்கு செஞ்சு பாருங்கள். இடத்தோட சூழ்நிலைக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா மரத்துக்குமே செய்யலாம், அதாவது பழ மரத்துக்கு எல்லாம். இப்போ வெண்டைக்காய் வந்து ஆரம்பத்தில் மாதிரிலாம் கிடையாது, நம்மளுக்கு சுருக்காவே இங்கெல்லாம் வந்து சுருக்காவே அழியிறது, பிசுபிசு தன்மை வந்து இல்லைன்னா கருப்படிச்சிருது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த தூரையும் அந்த முனியவும் கட்டிங் பண்ணிடணும். கட்டிங் பண்ணிவிட்டு துணியில் சுற்றி டப்பாவில் வேண்டாலும் வைக்கலாம், பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சா நம்ம ஐஸ்பெட்டில் நிறைய காய்கறிகள் நம்ம வந்து அடுக்கி வைக்கலாம். உங்களுக்கு ஐஸ்பெட்டி வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டப்பாலேயே போட்டு வைக்கலாம். ஆனால் துணியில் சுற்றி வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். 2 வாரம் வரைக்கும் எனக்கு கெட்டு போகாது. எனக்கு கருப்பு அடிச்சிருது இப்போ உள்ள வெண்டைக்காயெல்லாம், ஏன்னு தெரியலை, இல்லை பிசுபிசு தன்மை வந்துடுது. நீங்கள் மறுநாளே யூஸ் பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அதுவே 1 வாரம் 2 வாரம் வைக்கணுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்படி கர்ச்சீப் துண்டு தான் எடுத்துருக்கிறேன். இதை தச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு துணிப்பையெல்லாம் கிடைக்கும், அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சுற்றி துணிப்பைக்கில் இப்படி வச்சு இப்படி சுற்றி என்ன செய்யுங்க, ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் என்ன செய்கிறேன், பிளாஸ்டிக்லேயே சுற்றி வச்சிடுறேன். ஏன்னா எனக்கு ஐஸ்பெட்டில் நிறையா பொருள் இருக்குது, அதனால் இப்படி பிளாஸ்டிக்கில் சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேர் வேண்டாம் தெரியலைன்னா நம்ம பேர் எழுதிக்கிறலாம், என்ன ஜாமான் அப்படின்னு பேர் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு கெட்டும் போகாத பொருள். இந்த மாதிரி ஐஸ்பெட்டியில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இடம் ரொம்ப சேமிப்பாக இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோம், தோலை செதுக்கிட்டு தான் குழம்புகளுக்கெல்லாம் போடுறோம். நீங்கள் தோலோடு என்ன செய்யுங்க, நல்லா கழுவிட்டு தோலோடு கட்டிங் பண்ணி நல்லா பெருசாக நல்லா கட்டிங் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து பருப்பு குழம்பு, இறைச்சி குழம்பு, கோழி குழம்பு, இறால் குழம்பு அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு அருமையாக இருக்கும். அப்படி தோலை உரித்து சாப்பிடையில அதோட ருசியே தனி தான். நம்ம வந்து ஆரம்பத்திலலாம் இப்படி தான் சாப்பிட்டோம், இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் தோலை செதுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்குள்ளே போடுங்க, நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நம்ம வந்து பாட்டியம்மா காலம் அம்மாமார் காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து தோலோடு போட்டு தான் கொடுத்தாங்க. நம்ம தான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து என்ன செய்கிறோம், தோலை செதுக்கி போட்டுட்டு நம்ம குழம்புக்குள்ளே போடுறோம். இந்த மாதிரி பழமைய முறையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிடல ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.